அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, ஸ்ரீதேவிகளே, நல்லவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு அதிகமாக, அவர்களுக்கு மத்தியில் லவ் அதிகரிக்க என்ன ஓத வேண்டும்? இப்போ வருஷத்துக்கு ஸ்ரீலங்காவில் மட்டும் முஸ்லீம்களுக்குள்ள மட்டும் 4500 5000 தலாக் வரையில் நடக்குது. இந்த தலாக் நடக்க முக்கியமான காரணம் கணவன் மனைவியை புரிந்து கொள்ளல, மனைவி கணவனை புரிந்து கொள்ளல. இதுதான் மெயின் காரணம். அதே போல் இந்த வீட்டுகளுக்கு இந்த கண்ணூர் பாலிகள் எடுக்க வேணாம், இந்த ஏங்கக்கூடிய ஆக்கள் வீட்டுகளுக்கு எடுக்க வேணாம். சிலவங்கிக்காங்க அவங்களோட வாழ்க்கை பாலானது இல்லாமல் மற்றவங்களோட வாழ்க்கையை பாலாக்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கண்ணூர் படக்கூடிய ஆக்களை கொஞ்சம் வீட்டுக்கு எடுப்ப வேணாம். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, முக்கியமாக இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு வளர, பாசம் வளர, இரக்கம் வளர என்ன ஓதணும்? அன்பார்ந்தவர்களே, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் 100 தடவை ஓதுங்க. இதை 100 தடவை ஓதுனீங்களா உங்களோட 99 வாசல்கள், ஹைருடைய வாசல்கள் திறந்து கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இது சுவர்க்கத்தின் பொக்கிஷம். அதே போன்று யா அல்லாஹ் யா வதூத், யா அல்லாஹ் யா வதூத் 100 தடவை. அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் மலிக்குல் ஹக்குல் முபீன் 100 தடவை. அப்போ 300 தடவை. ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். ஒரு நாளைக்கு 300 தடவை ஓதினீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. காலையில் ஓதிடணும். காலையில் ஓதினா முழு நாளும் பாதுகாப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஷைத்தாண்ட ஆபத்து வராது. அது மட்டுமல்ல, எந்த கண்ணூரும் தாக்காது இன்ஷா அல்லாஹ். அதனால் இதை கட்டாயம் ஓதி வாங்க. அதோடு சேர்த்து அவுது பிக்கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மாஹலக் காலையில் 3 தடவை, மாலையில் 3 தடவை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்.